காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார், நீ என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். மகிமையின் பிதாவே, உம்முடைய வேத புஸ்தகத்தில் உள்ள மகிமையான காரியங்களை பார்க்கும்படி எங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் இயேசுவின் நாமத்தில் திறந்தருளும் பிதாவே, ஆமென். அதி சீக்கிரம் வந்து நமக்கு சில நன்மைகளை செய்ய போகிற, நம்மை மீட்டுக்கொள்ள போகிற இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, வருஷத்தினுடைய ஒரு எண்டு வந்துட்டோம். வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே நமக்கு இருந்த பல காரியங்களுக்கு, சில காரியங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும், விடுதலை கிடைத்திருக்கும். பல காரியங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கல, விடுதலை கிடைக்கல, ஆன்சர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரல. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரல, நம்முடைய கண்ணீருக்கு இன்னும் பதில் கிடைக்கல, நம்முடைய வேண்டுதலுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. நான் அப்படி உட்கார்ந்து, கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எதை வைப்பது? நிறைய பேருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள். இந்த வருஷம் மாதிரி நான் இந்த மரண வீடுகள் போனது எந்த வருஷமும் கிடையாது. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுகளிலே மரணங்கள். இதற்கு நடுவில் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எதை வைப்பது? இன்னும் பல பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளுக்காக பதிலை எதிர்பார்த்து, பரிகாரத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்களே. ஆண்டவரே, என்ன சொல்ல, என்னுடைய ஊழியத்திலும் கூட நான் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் நீங்க அமைதியா இருக்கிறீங்களே, என்ன செய்வது என்ற போது தேவன் ஒரு 4-5 வசனங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகையினால தான் இன்னைக்கு தலைப்பை அந்த அது என்னுடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப அந்த வசனம் வந்தபடியினால் அதே இன்றைக்கு தலைப்பாக வைக்கிறோம். உன் நம்பிக்கை கெட்டு போகாது, வீண் போகாது. ஆமென். நின்ற பிரத்யாசைக்கு பங்கம் வருகை இல்ல. யுவர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப், ஷுவர்லி இட் வில் கம் டு பாஸ். எந்தெந்த காரியத்தில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் அவரை பிடிச்சு வந்தீங்களோ அந்த கண்டிப்பாய் நிறைவேறும். முதல்ல அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Proverbs 23:18. சதுர்ஷ வாக்கியங்கள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு,
உன் நம்பிக்கை வீண் போகாது. ഒരു പ്രതിഫലം ഉണ്ടാകും, ഒരു പ്രതിഫലം ഉണ്ടാകും നിശ്ചയം. നിന്റെ പ്രത്യാശയ്ക്ക് ഭംഗം വരികയുമില്ല. ആമേൻ. നിന്റെ പ്രത്യാശയ്ക്ക് ഭംഗം വരികയില്ല. ഒന്ന് ചൊല്ലുங்களேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை. எனக்கு கடைசியா ஒரே ஒரு தடவை உங்களுக்காக, நிச்சயமாகவே என் நம்பிக்கை வீண் போகாது. நீ இதை சொல்லு, நீ இதை சொல்லு பிள்ளைகள்கிட்ட. அப்படியானால் எப்போ ஆண்டவரே அது நிறைவேறும்? கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தர் மேல் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது கண்டிப்பாய் நிறைவேறும். அது ஒரு கடன் பாரமாக இருக்கலாம், ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், விவாக காரியமாக இருக்கலாம், வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டமாக அல்லது கோர்ட்டு கேஸு கீஸு ஏதாவது இருக்கலாம். ஆனால் இதில் என்ன, எனக்கு கர்த்தர் விடுவிப்பார்னு சொல்லி அவர் நீ நம்ப ஆரம்பித்திருந்தால் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது வீண் போகவே போகாது. அல்லேலூயா. 24:14 அதை தேவன் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கலாம். அதே ப்ராவர்ப்ஸ் 24:14 இருக்கும். வீண் போகாது. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? ഇവിടെ അത് തന്നെയാണ്. ജ്ഞാനവും നിന്റെ ഹൃദയത്തിന് അങ്ങനെ തന്നെ എന്നറിയുക, നീ അത് പ്രാപിച്ചാൽ പ്രതിഫലം ഉണ്ടാകും, നിന്റെ പ്രത്യാശയ്ക്ക് ഭംഗം വരികയുമില്ല. Praise the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு நாளும் தேவன், ஆனால் கொஞ்சம் அதான் நான் முன்னால் ஒரு சில அடிக்கடி சொல்லுவேன், தேவன் ஒருவேளை நமக்கு தாமதப்படுத்தலாம், சாத்தானும் ஒருவேளை நமக்கு வருகிற பதிலை தாமதப்படுத்தலாம், ஆனால் ஒரு நாளும் நிறுத்த முடியாது. அது வந்து பலிக்கும். அது என்ன செய்யும்? கண்டிப்பாக வந்து பலிக்கும். எப்பொழுது? இப்போ இதனுடைய கண்டிஷன்ஸ் எப்பன்னா, எப்போ என்னுடைய நம்பிக்கை இது நடக்கும், இந்த வீடு எனக்கு கிடைக்கும், இந்த கடன் எனக்கு மாறும், இந்த வியாதி எனக்கு மாறும், இந்த பிரச்சனை எனக்கு தீரும், இந்த கேஸில் எனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிறது எப்போ நிறைவேறும் என்பதை 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். இந்த 5ஐ நீங்கள் சரியாய் கடைபிடிப்பீர்களானால் நிச்சயமாக இது நடக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் சில ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இன்னும் ரட்சிக்கப்படலை, என் வீட்டுக்காரர் புருஷன் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, மருமக்கள் ரட்சிக்கப்படலை, பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. நிச்சயமாய் நீ கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனால் ஒரு அப்பாயிண்டட் டைம் கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் காத்திருக்கணுமா? எப்படி காத்திருக்கணும்? ஹவு டு வெயிட் ஃபார் த லார்ட். எப்படி நாம் தேவனுக்காக காத்திருப்பது, என்ன செய்து கொண்டு காத்திருக்கணும்? நல்ல கவனிங்க. முதல் காரியம் சங்கீதம் 37:5, Psalm number 37:5. முதல்ல எப்படி நம்ம கர்த்தரிடத்தில் இருந்தால் நமக்கு அந்த காரியம் நடக்குமா? படிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். നിന്റെ വഴി യഹോവയെ ഫരമേൽപ്പിക്ക, അവനിൽ തന്നെ ആശ്രയിക്ക, അവൻ അത് നിർവഹിക്കും. Praise the Lord. First point, இந்த உலகத்துல ஒருத்தரை நம்ப கூடாதுங்க. நாசியில் சுவாசம் உள்ள ஒரு மனுஷனையும் நம்ப கூடாது. அது பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அவனை நம்பாதீங்க. என்ன நம்பாதீங்க? நாம் பிரசங்கிக்கிற இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் நம்புங்க. அல்லேலூயா. இவர் வந்து ஜெபம் பண்ணா சரியாயிரும், இவர் வந்து எனக்காக ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் சொன்னா சரியாயிரும், இவர் என் தலையில கை வச்சா சரியாகிரும். இல்லை இல்லை இல்லை. உங்க வழிய எல்லாத்தையும் யாருக்கிட்ட ஒப்புவிக்கணுமா? ஆமாம். சரண்டர் யுவர் ஆல்வேஸ் அன்டு த லார்ட். நம்முடைய எல்லா சிந்தைகளை நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா? எல்லா
எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணிட்டான். நான் கர்த்தருடைய சமூகத்தில் அடிக்கடி சொல்றது, ஆண்டவர் 41 வருஷம் 41 இயர்ஸ் மூணாரில் என்னால் முடிஞ்சது எல்லாம் செஞ்சுட்டேன். இனி என்னால் ஒன்றும் முடியாது. இனி இந்த ஜனங்களை ரட்சிக்கணும்னா நீர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நீர் இன்னும் ஆயிரங்களை ரட்சிக்கணும்னா நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னா நீர் ஒருவர் மாத்திரமே. ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னா நீர் ஒருவர் மாத்திரமே. என்னால் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி எப்போ நம்ம ஒன்றுமில்லைன்னு நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அப்போ சொல்லுவார் கர்த்தர், நான் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பேன். Hallelujah. When we became nothing in the presence of the Lord, then God will become everything for ourselves. நம்ம வாழ்க்கையில் எனக்கு அப்படி இருக்கு திறமை அல்லது இப்படி இருக்கு திறமை, நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன், எனக்கு ஆள் பழக்கம் இருக்குது, பணபலம் இருக்குது, இல்லை எனக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, நிறைய அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி நம்முடைய எல்லா வழிகளையும் நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நடக்காதுங்க. ஆண்டவரே இனி என்னால் ஒன்றும் கூடாதே, என்னால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு கம்ப்ளீட்லி we have to surrender our ways. நம்முடைய வழிகளை முற்றிலும் ஆண்டவரே இனி இந்த மனுஷனை ரட்சிக்க, என் வீட்டில் என்னுடைய வீட்டுக்காரரை ரட்சிக்க, அல்லனா என் பிள்ளைகளை ரட்சிக்க உம்மை தவிர வேறொருவர் இல்லை. அல்லேலூயா. என் கடன்களை மாற்ற நான் எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனி என் கடன் மாறுவதற்கு உம்மை தவிர வேறொருவர் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வியாதிகளுக்கு ரோகத்திற்கு மாற எல்லா விதத்திலையும் நான் முயற்சி பண்ணிட்டேன், என்னுடைய முயற்சி எல்லாம் க்ளோஸ் முடிஞ்சிருச்சு, இனி நீர் மாத்திரம் இந்த வியாதிக்கு பரிகாரின்னு சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அப்போ முதல் பாயிண்ட் என்ன செய்யணும்னா, எனக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய பணத்திலேயோ நம்முடைய டேலண்ட்லேயோ நம்முடைய அறிவிலேயோ நம்முடைய அத்தனை மக்கள் பலத்திலேயோ அல்ல, கர்த்தரில் மாத்திர நம்பிக்கை வைக்கணும். எப்படி வைக்கணும் சொல்லுங்க? கர்த்தரில் மாத்திர நம்பிக்கை வைக்கணுமா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 17:7 எடுத்து படித்து பாருங்களேன், பார்க்கலாம். ஜெரேமியா 17:7 அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். യഹോവയിൽ ആശ്രയിക്കുകയും യഹോവ തന്നെ ആശ്രയമായി ഇരിക്കുകയും ചെയ്യുന്ന മനുഷ്യൻ ഭാഗ്യവാൻ. அதுக்கு மேலேயே கீழே நான் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாகி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சாபிக்கப்பட்டவன். நல்லா கவனிக்கணும். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் அவரை போய் பாருங்க சரியாயிரும், இவரை போய் பாருங்க சரியாயிரும், இந்த ஊழியக்காரனை போய் பாருங்க சரியாயிரும், இந்த தலைவரை போய் பாருங்க சரியாயிரும், அல்லனா இந்த மந்திரவாதியை போய் பாருங்க சரியாயிரும், இல்லைன்னா இந்த இடத்திற்கு இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அங்கே இங்கே ஓடுவதெல்லாம் நம்ம விட்டுட்டு, நமக்குன்னு ஒரு வீடு வேணுமா, கர்த்தரப்பார் பூமியும் அது நிறைவும் கண்டிப்பாக உனக்கு ஒரு வீடை கட்டி தருவார். அல்லேலூயா. ஆமாங்க, அவரே பரிகாரி, அவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவர்தான் ஜெகோவா ஜைரே, யெகோவா ஈரேயாக நமக்கு இருக்கிறார். ஆக அப்போ முதல்ல நம்ம அதை படிச்சுக்கிடணும். அதே வார்த்தை இன்னொரு இடத்துலையும் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:25 ப்ராவர்ப் 28:25 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு இருக்கும். நான் கர்த்தரை பெருஞ்செஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், யெகோவாவில் ஆசீர்வதிக்கிறவனோ புஷ்டி பிராபிக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை எதுவானாலும், குடும்பத்தில் உள்ள சின்ன பிரச்சனையும், அடிக்கடி சொல்லுவோம்ல, கிச்சனில் போய் நீங்கள் சமையலாக்க போனாலும் அந்த தேவனை உங்கள் பார்ட்னராக வச்சுக்கிட்டு போங்க. லார்ட் கம் வித் அஸ், லெட் அஸ் டூ திஸ் டியூட்டி டுகெதர். கர்த்தருடைய சமூகத்தில் கிச்சன் வேலையாக இருந்தாலும் சரி, வாஷிங் வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, அல்லனா அரசியல் வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவரை நம்முடைய பார்ட்னராக ஏற்றுக்கிடணும். ஆண்டவரே நீங்கள் என்னுடைய பார்ட்னராக இருந்துக்கம்பா. அல்லேலூயா. அவரை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் போங்க, உங்கள் வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்.
அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், நீங்க நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். அது எப்படி வைக்கணும் தெரியுமா? திட நம்பிக்கை வைக்கணும். எப்படி வைக்கணும்? சங்கீதம் 27:14 அதில் அந்த பாயிண்ட்ல கடைசி அந்த ஒரு சங்கீதம் சாம் நம்பர் 27:14, அது எப்படி அவரை நம்பிக்கை வைக்கணுமா? கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுது. எப்படி காத்திருக்கணுமா? திடமனதாயிருந்து யெகோவையில் பிரத்யாசை வைக்கிகா, தைரியப்பட்டிருக்கா, നിന്റെ ഹൃദയം ഉറച്ചിരിക്കട്ടെ. அல்லேலூயா. எப்படி வைக்கணுமா நம்பிக்கை? திடமனதா வைக்கணுமா, தைரியத்தோட வைக்கணுமா, உரைச்சிருக்கணுமா கர்த்தருடைய சமூகத்தில். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நன்மை நடக்கணும்ல, உங்கள் வீடு முழுவதும் ரட்சிக்கப்படணும், உங்கள் பிள்ளைகள் முழுவதும் ரட்சிக்கப்படணும், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உங்கள் ஒரு வீடு கட்டணும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் வேதனைகள் மாறணும்ல, நீங்கள் திட்டமாக ஒரு திட தைரியத்தோடு கூட உரைச்ச விசுவாசத்தோடு கூட நம்பிக்கை வைங்க. நிச்சயமாய் இந்த வாரத்திலேயே வருஷம் முடிவதற்குள்ளாக கூட கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அங்கேயும் இங்கேயும் 1% கூட இல்லை. ஆண்டவரே, டோட்டலி ஐ எம் நத்திங், நான் எல்லாம் முயற்சி எடுத்துட்டேன் ஆண்டவரே, இனி என்னால் ஒன்றும் நடக்காது, உம்மால் எல்லாம் கூடும். அதை மட்டும் சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கடன் பாரத்தை இவ்வளோ இருக்காண்டவர்னு சொல்லுங்கள். பிள்ளைகளுடைய பிரச்சனையை ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற போராட்டத்தை ஒப்பு கொடுங்க. கோர்ட்டு கேஸு இருந்தால் ஒப்பு கொடுங்க. அல்லது எந்த பிள்ளைகளுடைய ரோகங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய பிரச்சனைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, இதை நினச்சி நான் அழுது ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மரணம் நடந்துச்சு, அதையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. இதை நினச்சி நம்ம கவலைப்படுகிறதுனால நம்முடைய சரீரத்தில் 1 இன்ச்சை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. பின்ன யோசிச்சுட்டு என்ன காரியம்? ஆண்டவரே, நீர் தந்தது இந்த உலகம், நீர் தந்தது இந்த குடும்பம், நீர் தந்தது பிள்ளைகள், நீர் தந்தது இந்த வேலை, எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவற்றை சமர்ப்பணம் செஞ்சிருங்க, பாக்கி கர்த்தர் பார்த்துக்கிடுவார். 2வது, அப்போ முதல்ல கர்த்தரிடத்தில் வழி ஒப்பு கொடுக்கணும். சுய புத்தியில் நம்ம சாயக்கூடாது, நம்முடைய சுய பலத்திலெல்லாம் சாயக்கூடாது. உம்மை தவிர எனக்கு ஒரு வழி இல்லை ஆண்டவரே, இனி என்னுடைய புத்தியோ ஞானமோ அறிவோ பணமோ ஆள்பலமோ இனி எனக்கு ஒன்றும் உதவி செய்யாது, நீர் மாத்திரம் போதும். பிரைஸ் தி லார்ட். நீர் மாத்திரம். 2வது காரியமாக என்ன செய்யணும்? இனி சொல்ல போகிற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கர்த்தர்கிட்ட நம்பிக்கை வச்சு காத்திருக்கணும். 2வது பாயிண்ட், ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். இங்கே காத்திருந்த ஒரு 4 பேரை, கர்த்தருக்காக பல வருஷங்கள் காத்திருந்த 4 பேர் உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். முதலாவது மனுஷன் ஆபிரகாம். முதலாவது மனுஷன் யாருங்க? ஆபிரகாம் எப்படி காத்திருந்தாராம்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். അവൻ വാഗ്ദത്തം ചെയ്തത് പ്രവർത്തിപ്പാനും ശക്തൻ എന്ന് പൂർണ്ണമായി ഉറച്ചു. അതുകൊണ്ട് അത് അവന് നീതിയായി കണക്കിട്ടു. അവന് കണക്കിട്ടു എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത് മതി. அப்ப நல்ல எல்லாரும் படிக்கலாம் இந்த வசனத்தை. எப்படி காத்திருக்கணுமா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி நம்பணுமா? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். 75 வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 100 வயதில் நிறைவேற்றினார். 24 வருடங்கள் அவர் எப்படி காத்திருந்தாரா? நான் அதை மட்டும் சொல்லி 4 பாயிண்ட் கடந்து போகிறேன். முதல்ல முழு நிச்சயமாய் நம்பினாராம். எப்படிங்க? முழு நிச்சயமாய் நம்புறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணது செய்வார். பூர்ணமாய் உரைச்சு. அல்லேலூயா.
எனக்கு வாக்கு கொடுத்தவர், என்னை இந்த வசனத்தை நம்ப பண்ணினவர் நிச்சயமாய் இதை நடத்துவார்னு சொல்லி அடுத்தது தேவனை மகிமைப்படுத்தி. அப்படின்னு அர்த்தம் என்னென்ன, செய்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். அப்ப விசுவாசத்தோட என்ன செய்யணுமா, தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா டெய்லி. இப்போ கொஞ்ச நாள் ஜெபிச்சிட்டோம்ல ஒரு காரியத்துக்கு, இனி என்ன செய்யணும், கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு வீடை கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு ஒரு வீடு கட்டி தந்ததற்காய் ஸ்தோத்திரம், கர்த்தாவே என் வீட்டில் இந்த அற்புதங்களை நீர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த வியாதியிலிருந்து நீர் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த பிசாசுகள் பில்லி சூனிய கிரியைகளை எல்லாம் அழித்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த கடன் பாரங்களில் இருந்தெல்லாம் நீர் என்னை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம், தந்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி 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 நீங்க இதை செய்ய செய்ய கர்த்தருக்கே நான் இன்னும் என் பிள்ளைக்கு செய்யலை, ஆனால் என் பிள்ளை என் மகன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எனக்கு நீ செய்ததற்காய் ஸ்தோத்திரம்னு, வாங்கி தந்ததற்காய் ஸ்தோத்திரம், கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி என்னை திரும்ப திரும்ப என்னை உயர்த்தி புகழுகிறாளேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேல் அவருடைய மனதுருக்கம் இறங்கும். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது முக்கியமாக அவரை நம்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா, எல்லா காரியத்தையும் அவர் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஜெபம் பண்ணிட்டீங்களா, மறக்காமல் ஆண்டவரே இந்த கேஸில் நீர் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஜெயம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் என்ன காரியத்திற்கு நீ ஜெபம் பண்ணீங்களோ இந்த வியாதியிலிருந்து நீ விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த வீடு கட்டி தந்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த பிசினஸ் எனக்கு தொடர்ந்து நடத்த தருகிற ஸ்தோத்திரம். என்னத்துக்கு நீங்க ஜெபித்தீங்களோ அவர் என்ன செஞ்சாரா, கர்த்தாவே நீர் எனக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் என் சந்ததிகளை நீர் பெருக பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாராம். glorified God, அதாவது தேவனை துதித்து கொண்டிருந்தார், மகத்துவப்படுத்தி கொண்டிருந்த அப்ரகாம். தன்னதினாய் ஸ்தோத்திரம், செய்ததினாய் ஸ்தோத்திரம் என்று வரைஞ்சி வாக்குத்தத்தம் செய்த தெய்வத்தை அவன் மகத்துவப்படுத்தி கொண்டே இருந்தும். நம்ம வாழ்க்கையிலையும் எல்லா காரியத்திற்கும் இன்னும் நடக்கலையேன்னு சோர்ந்து போகாம, தளர்ந்து போகாம, அவிசுவாசப்படாம, சந்தேகப்படாம, விசுவாசத்தில் உரைச்சு நின்று கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிங்க. உங்கள் பிரச்சனைகளை நடத்தி தந்ததற்காக கர்த்தரை துதிங்க. ஆமீன். இருக்கிற போராட்டங்களில் விடுதலை தந்ததற்காக கர்த்தரை துதிங்க. நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி நாசமாக்கிட்டார்னு சொல்லி விசுவாசத்தோட கர்த்தரை துதிங்க. இதை துதிக்க துதிக்க நீங்கள் அவரை என்ன செய்கிறீங்க, மகிமைப்படுத்துறீங்க, அவரை உயர்த்தி புகழுகிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அற்புதங்கள் என்ன செய்யும், நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நமக்கு மூணாவதாக, அப்ப இது 24 வருஷம் அவர் ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தார். ஆகையினால் இன்றைக்கும் அவருடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் நாடு தேசத்தில் நிலைத்து இருக்கிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 24 வருஷம்தான் அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கும் இஸ்ரவேல் என்கிற தேசம் ஆபிரகாமின் சந்ததிகளாய் நிலைத்திருக்கிறது. உங்க பிள்ளைகளும் அப்படி நிலைத்திருப்பார்கள். ஆமென். அடுத்து மூணாவதாக நம்ம என்ன செய்யணும், இது 24 வருஷம். அடுத்து ஒரு ஸ்திரீயினுடைய காத்திருப்பு எப்படி இருந்தது, எப்படி அவள் காத்திருந்தாள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 25 29 வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. செயின்ட் மார்க், ஆமென், 5th chapter 25 to 29, மார்க்கோஸ் என்ற புத்தகம் அது படிக்கலாம். அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, எத்தனை வருஷங்க, 12 வருஷம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும், அதாவது ஒரு இம்மி கூட 1% கூட குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அடுத்த வசனம் சொல்லுது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி
ஜனக்கூட்டத்திற்குள்ளே, முக்கியமா கவனிங்க, ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். വേഗമായി മലയാളത്തിൽ നമുക്കൊന്ന് വായിക്കാം. 25 12 സംവത്സരമായി രക്തസ്രാവമുള്ളവളായ പല വൈദ്യന്മാരാലും ഏറി ഒന്ന് സഹിച്ച് തനിക്കുള്ളതൊക്കെയും ചെലവഴിച്ചിട്ടും ഒട്ടും ഭേദം വരാതെ ഏറ്റവും പരവശയായി തീർന്നിരുന്ന ഒരു സ്ത്രീ യേശുവിൻ്റെ വർത്തമാനം കേട്ടു. അവൻ്റെ വസ്ത്രമെങ്കിലും തൊട്ടാൽ ഞാൻ രക്ഷപ്പെടും എന്ന് പറഞ്ഞ് പുരുഷാരത്തിൽ കൂടി പുറകിൽ വന്ന് അവന്റെ വസ്ത്രം തൊട്ടു. ക്ഷണത്തിൽ അവളുടെ രക്തസ്രാവം നിന്നു, ബാധ മാറി, താൻ സ്വസ്ഥമായി എന്ന് അവൾ ശരീരത്തിൽ അറിഞ്ഞു. இதுவே 1 hour டாபிக். நான் உங்களுக்கு 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போறேன். நல்லா கவனிக்கணும். முதல்ல ஆபிரகாம் எத்தனை வருஷம் தேவனை மகிமைப்படுத்தி காத்திருந்தார்? 24 வருஷம். அதுல பாதி இந்த சகோதரி ஒரு வாலிப மகள் தான். அதை போல தான் எழுதி இருக்கு. 12 வருஷம், 12 இயர்ஸ், 12 வருஷம் அந்த பிளட் போய்கிட்டே இருக்கு. அவளுக்கு உதிரப்போக்கு நிற்கவே இல்லை. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தனக்குண்டான எல்லா சொத்து எல்லாத்தையும் விற்று எடுத்து செலவு பண்ணிட்டான். இனி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கூட ப்ரோக்ரஸும் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. கடைசியில் எல்லாம் போச்சுன்னு இருக்கையில் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். யாரை கேள்விப்பட்டாளுங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். யாரோ இயேசுவை பற்றி சொன்னாங்க. ஊழியக்காரர்களை குறித்து கேள்விப்படுறது காரியம் இல்லை. நம்ம யாரை பற்றி தான் சொல்லணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். அவர் தான் எல்லாம் பரிகாரி. அவர் தான் சகல பாவங்களையும் ரோகங்களையும் சாபங்களையும் கல்வாரியிலே சுமந்து தீர்த்தவர். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர், அந்த டிவி பிரசங்கர், இந்த அதெல்லாம் பற்றி கேள்விப்படலை. இயேசுவை மாத்திரம் கேள்விப்பட்டாள். அவரை மாத்திரம் விசுவாசித்தாள். அவள் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன செய்தால் தெரியுமா? நேர பின்னால போய் அவருடைய அந்த கூட்டத்திற்கு நடுவில் அவள் செய்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். ஜனக்கூட்டம் அவரை தடுத்தது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வரவிடாம அநேகரை வரவிடாம தடுக்கிறது யாரு தெரியுமா? சொந்தம், பெந்தம், ஜாதி, ஜனம்தான். ஏய் அங்கேயா போற? ஏய் எங்க நம்ம ஒரு 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 சர்ச்சில் இருந்துட்டு இல்லைன்னா ஒரு மதத்தில் இருந்துட்டு ஒரு மதத்துக்கு போகிறோமா? ஒருத்தனை அப்பான்னு கூப்பிட்டுட்டு இன்னொருத்தனை அப்பான்னு கூப்பிட முடியுமா? நம்மளை கெடுக்கிறதே ஜனக்கூட்டம் தாங்க. வாழ்ந்திருந்தா பொறாமப்படும், அழிஞ்சு போனால் நம்மளை பற்றி சந்தோஷப்படும். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் தூஷிக்கும், வையகம் இதுதானடான்னு பாடிட்டு போயிட்டான். நீ நல்லா இருந்தன்னா பொறாமப்பட்டு பேசிட்டு போவான். கிழிஞ்ச சட்டையாக போட்டு போனோம்னா இளம் பிச்சைக்காரப்ப இவனுங்கெல்லாம் எனக்கு ஊழியம் செய்கிறாங்கம்மா. ப்ரைஸ் த லார்ட். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை கேட்டேன். ஊழியத்துக்கு வந்த காலங்களில் ஒரு நீள பை இருக்கும், துணிப்பை, பேக்கு, ஜோல்னா பையும்பாங்க. அதுக்குள்ள ஒரு பைபிளையும் கொஞ்சம் ட்ராக்ஸையும் வச்சுக்கிட்டு டார்ச்சையும் வச்சுக்கிட்டு எஸ்டேட்டாக நடந்து போவோம். போகும்போதெல்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த வந்துட்டான்டா பையையும் தூக்கிக்கிட்டு வீட்டு பொழப்புக்கு அரிசி வாங்க வந்துட்டான்னு சொன்னவங்கலாம் உண்டு. பள்ளிவாசலில் சொன்னவங்க உண்டு. கல்லாரில் நேரடியாக காது கேட்க சொன்னவங்கலாம் உண்டு. அதுக்குள்ள ஒரு லுங்கி இருக்கும், ஒரு டார்ச் இருக்கும், பைபிள் இருக்கும், கொஞ்சம் ட்ராக்ஸ் இருக்கும். ஆனால் அதே நேரம் அன்னைக்கு அப்படி தூசிச்சாங்க. இந்த வீடாக பிழப்புக்கு பையை தூக்கிட்டு வந்தான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காரில் போகிறவொன்னே என்ன சொல்கிறானுங்க தெரியுமா? என்ன உங்க பாஸ்டர் கோட்டா போட்டுக்கிட்டு அலையறாரு. அப்படி பண்ணாலும் எடுத்து இப்படி சொன்னாலே ஏன்ட்ட வந்து சொல்லுவாங்க, ஏய் 41 வருஷம் இந்த ரோட்டில் நடந்துட்டம்மா, இனி 41 வருஷம் நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படலை, நான் இயேசுவை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை தடுக்கிறது இயேசு கிறிஸ்துட்ட வராமல் தடுக்கிறது யார் தெரியுமா? உன் சொந்தமாக இருக்கும், உன் மாமாவாக இருக்கும், அத்தையாக இருக்கும், அண்ணனாக இருப்பான், தம்பியாக இருப்பான், அப்பாவாக இருப்பா, அம்மாவாக இருப்பா, உடன்பிறப்புகளாக இருக்கும், கணவனாக இருக்கும், மனைவியாக இருக்கும். தடுக்கிற தடைகளை நீக்கி போட்டு இயேசுவை காண நீ ஓடி வர வேண்டும். இப்போ ஒரு கூட்டம் புதுசாக தடுக்குது. ஊழியம் செய்யறன்னு சொல்லிக்கிட்டே சிலர் பைபிளை தூக்கிட்டு கொஞ்சம் பேர்
கொஞ்சம் பேரை தடுத்துக்கிட்டு அலையிறான். அங்கேயா போறீங்க, இங்கேயா போறீங்க. இவைகளெல்லாம் இன்றைக்கு பிழைப்புக்காக எழும்பின கூட்டம் மூணாறில்லை. எதையும் கர்த்தருக்காய் தியாகம் பண்ணின கூட்டம் அல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ண கூட்டம் இல்லை. நாங்களாம் அந்த காலத்தில் நேவியிலிருந்து கர்த்தருடைய அழைப்பை பெற்று நேவியினுடைய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தோம். அன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தவங்களாம் எதையா சம்திங் தே மைட் ஹவ் சாக்ரிஃபைஸ்டு. இன்னைக்கு ஒன்றுமே வழி இல்லை, ஒரு பைபிளை தூக்கி சுற்றி தள்ளிவாங்க. இது கொஞ்சம் பேர் அன்னைக்கு கெடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து நம்மை காத்து கொள்ளுங்கள். தடுக்கிற ஜனக்கூட்டத்தை இவ கவலையே படலை. She was very bold to go through that. Amen. Thronged of people. அதற்குள்ள போவதற்கு அவள் தைரியம் கொண்டாள். ஆகையினால் அவள் ஒரு பெண்ணு, ஒரு வாலிப பெண்ணு. எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, எனக்கு யார் வேணும் சொல்லுங்க, எனக்கு யார் வேணும்? யார் தடுத்தாலும் நான் நிற்பதில்லை, எனக்கு இயேசு வேணும். என் சொந்தம் தடுத்தாலும், என் பெந்தம் தடுத்தாலும், என் ஜாதி தடுத்தாலும், என் சமூகம் தடுத்தாலும், என் சபை தடுத்தாலும், என் மதம் தடுத்தாலும், எனக்கு இயேசு 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 இயேசு. அவ தீர்மானிச்சிட்டா நம்பித்தோடுவேன். பிரைஸ் எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாரையும் பார்த்த ஜனம் இன்னி எனக்கு இயேசு வேணும், எனக்கு அவருடைய கிருபை வேணும், அவருடைய வல்லமை வேணும், அவருடைய பிரசன்னம் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தடுக்கிற கூட்டம் நிறையா இருக்கு, தடசம் பண்ணுற கூட்டம் நிறையா இருக்கு, உங்களை டைவர்ட் பண்ணுற கூட்டம் நிறையா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. யார் சொன்னாலும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். ஏய், நான் ஓடுறது ஒரு மனுஷனுக்காக அல்ல, இந்த சபைக்கு போகிறது ஒரு மனுஷனை பார்க்கல, இந்த சபைக்கு போகிறது நான் இயேசுவை காண, அவருடைய வசனத்தை கேட்க ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எங்களுக்கு முன்னால் நிற்கிற மனுஷனை நாம் பார்க்கல. நான் அல்ல உங்களுக்காக, இயேசுவே உங்களுக்காக. அதனால் இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தடுக்கிற வஞ்சக கூட்டம், நயம் தஞ்சக கூட்டம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் மீறி 12 வருஷம் அந்த வியாதியை சுமந்து கொண்டு பொறுமையோடு இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் அவளுக்கு விடுதலை தந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இந்த தேவன் இன்றைக்கும் நீ எத்தனை வருஷமா பாட அனுபவிக்கிறீங்களோ, எத்தனை வருஷமா பாடுபட்டு கடன்பட்டு நொந்து நொறுகி வியாதியில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஐயோ 6 மாதம் 12 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆண்டவரே நான் ஓடிட்டேன். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. மக்களை, நீ தைரியமாக கர்த்தரை பிடிச்சிருக்கியா? எந்த கூட்டம் தடுத்தாலும் நீ இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நான் ஒரு காரியம், 4வது பாயிண்டாக நான் சொல்லுகிறேன். இன்னொரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். 4வது காரியம், எப்படி நாம் கர்த்தருக்கு காத்து இருக்கணும். யாரு தடை பண்ணாலும் 4வது காரியத்தில் லூக்கா 13ஆம் அத்தியாயத்தில், செயின்ட் லூக் சாப்டர் 13 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி, ஒரு வயதான ஒரு சகோதரி 18 வருஷம் காத்திருந்தாளாம். எத்தனை வருஷங்க? லூக்கா 13 11 16 வரைக்கும் இருக்கு. ஆனால் 11 13 நம்ம படிக்கலாம். 11 to 13 லூக்கா 13. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எங்கே இருந்தாள்? ஆலயத்தில் இருந்தாள். எங்கே இருந்தாங்க அவள்? ஆமாம், ஜெப ஆலயத்தில் இருந்தாள். அந்த பாயிண்ட்டு அது எங்கே இருக்கு? அது லூக்கா 11 மேலே ஒரு 10ஆம் வசனத்திலிருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 10 படிங்க. ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஒரு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின்றி விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ഒരു ശബത്തിൽ അവൻ ഒരു പള്ളിയിൽ ഉപദേശിച്ചു കൊണ്ടിരുന്നു. അവിടെ 18 സംവത്സരമായി ഒരു രോഗാത്മാവ് ബാധിച്ചിട്ട് ഒട്ടും നിവരുവാൻ കഴിയാതെ കൂനിയായ ഒരു സ്ത്രീ ഉണ്ടായിരുന്നു. യേശു അവളെ കണ്ടിട്ട് അടുക്കെ വിളിച്ച്, സ്ത്രീയെ, നിന്റെ രോഗബന്ധനം അഴിഞ്ഞിരിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞ് അവളുടെ മേൽ കൈവച്ചു. അവൾ ക്ഷണത്തിൽ നിവർന്നു அவள் சாத்தானால் கட்டப்பட்டிருந்தாள்னு 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு
அடுத்த காரியத்துக்கு நான் போறேன், நல்லா கவனிங்க. இவ எத்தனை வருஷமா இருந்தாலும் 18 வருஷமா. முதல்ல நான் சொன்னேன், கர்த்தரையே வாழ்நாள் முழுவதும் நம்பணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, ஸ்தோத்திரம், வாக்கு கொடுத்தவரை நம்பி விசுவாசித்து கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அற்புதம் நடந்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிச்சுக்கிட்டே அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அடுத்ததாக, அந்த ஸ்திரீ தடை பண்ணின அத்தனை தடைகளையும் தடுத்து இயேசுவினிடத்தில் வந்தாள். நீங்களும் உங்களை தடுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். சிலருக்கு வேலை தடுக்கும், சிலருக்கு பிஸ்னஸ் தடுக்கும், சிலருக்கு சொந்த பந்தம் தடுக்கும், சிலருக்கு நம்ம ஆராதனைக்கு வர்ற அன்னைக்கு தான் பரிபாடிகள் வரும், கல்யாணம் வரும், மரணம் வரும், அன்னைக்கு தான் விசேஷம் வரும், பொண்ணு பார்க்க போகணும், மாப்பிள்ளை பார்க்க போகணும், எல்லாமே அந்த ஆராதனை நாளில் தான் வரும். இதையெல்லாம் தடுத்து இயேசுவினிடத்தில் ஓடி வரணும். இங்கே ஒரு ஸ்திரீ 18 வருஷமா பலவீனத்தில் தான் இருந்தா, சாத்தானால கட்டப்பட்டு இருந்தா, குனிஞ்சு கூனி குறுகி தான் இருந்தா. ஆனால் அவன் ஒரு காரியத்தை விடலை. 18 வருஷமும் ஆலயத்திற்கு வந்து கொண்டே கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. சோர்ந்து போகவே இல்லை மக்களே, சோர்ந்து போகவே இல்லை. ஆலயத்திற்கு வர்றதை நிறுத்தலை. நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏய் 18 வருஷமா அந்த கடவுள்கிட்ட போய்கிட்டு தானே இருக்க, உனக்கு அற்புதம் நடந்துச்சா? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க இல்லை? 18 வருஷமா அந்த சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறியே, 18 வருஷமா இப்போ பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறிய. இவளுக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், என்றாவது ஒரு நாள் என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. My hope will not be cut off. One day it will come to pass. എന്റെ പ്രത്യാശയ്ക്ക് ഭംഗം അരികയില്ല. ഒരു ദിവസം വരും, അന്ന് ഞാൻ അത്ഭുതം പ്രാപിക്കും. ദൈവം വാക്ക് ചെയ്തവൻ ആമേൻ വിശ്വസ്തനാണ്, അവൻ എനിക്കായി അത് നിവർത്തിച്ചു തരും. Praise the Lord. அடுத்தது, நம்ம வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பதை விட்டுறக்கூடாது. எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ ஆராதித்து கொண்டே இருக்கணும். ஆலயத்திற்கு வருவது விட்டுறக்கூடாது, பிரசங்கம் கேட்கறத விட்டுறக்கூடாது. நிறைய காரியங்களில் நிறைய பேர் பின்மாற்றத்தில் போனவங்க உண்டு. போனவங்க நிலமெல்லாம் பரிதாபமாக இருக்கிறத நானும் தான் பார்க்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இவள் 18 வருஷமாய் வியாதியில் இருந்தா, கட்டப்பட்டிருந்தா, பிசாசு போராட்டத்தில் இருந்தா. ஆனால் 18 வருஷம் ஆலயத்திற்கு வருவதை நிறுத்தவே இல்லை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடத்திட, அங்கேயா சர்ச்சுக்கு நான் வரல, போ. பிரைஸ் தி லார்ட். நான் யார் இது? நீங்கள் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அந்த இடம் காலியாக இருக்காது. தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர், அந்த இடத்துல இன்னொரு திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டுருவார். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் நடாததெல்லாம் பிடுங்கப்படும், கர்த்தர் நாட்டினது கடைசி வரைக்கும் தேவ சபையிலே கனி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆகையினால் இந்த நாளில் ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க. எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஆராதிக்க விடாதீங்க. ஆமென். வேத வாசிக்கிறத விடாதீங்க, ஜெபிக்கிறத விடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். 13 வயசுல நான் இயேசுவை கண்டுகொண்டேன். குடும்பம் குடிக்க கஞ்சி இல்லாத குடும்பம். அப்பா ட்ரங்கா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி அடிப்பார். ஒருவர் வீடுன்னா பார்த்தா மேலே ஓலை போட்ட வீடாக இருக்கும், கீழேருந்து பார்த்தா மேலே சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் தெரியும். 13 வருஷம், 13 வயசில் கிறிஸ்துவை பிடித்து கொண்டு அன்று பைபிளை தூக்க ஆரம்பித்தது தான். ஏகதேசம் 17 வருஷம் அதே நிலைமையில தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனாலும் ஒரு நாளும் ஆராதனை விட்டதில்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் இந்த வேதத்தை வாசிப்பதை விட்டதில்லை. எனக்கு இதை 57வது முறையாய் முடிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஏன்னா நமக்கு ஒன்று தெரியும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் தேவன் எனக்கு விடுதலை தருவார். அந்த மகளை நிறைய பேர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க, பரிகசம் பண்ணியிருப்பாங்க. உனக்கு வேறு வேலை இல்லை, அந்த ஆளை போய் பாரு, இந்த மந்திரவாதிகிட்ட போ, அந்த பில்லி சூனியக்காரங்கிட்ட போ, இல்லைனா இந்த ஊழியக்காரன்ட்ட போ, அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போன்னு சொல்லியிருப்பாங்க. அவளுக்கு ஒன்று மட்டும் தெரியும், என் ஜெபாலயத்திலே என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். அவர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி,
நான் அவரை ஆராதிப்பதை விடுவதில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல நாமும் அக்கினி சூளையில் போட போறேன்னு சொன்னாலும் சரி, தீச்சூளையில் நீ போட போறேன்னு சொன்னாலும் சரி, அவங்க என்ன சொன்னாங்க? விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும், விடுவிச்சில்லைங்களும் குழப்பல்ல, நாங்கள் தெய்வத்தை தவிர வேறொன்னினை நாங்கள் ஆராதிக்க இல்ல. அதான விசுவாசத்தின் உறப்பு, அதான் விசுவாசத்தில் உறுதின்னு சொல்றது. அதுதான். அதுவும் இதுவும் அல்ல, இது மாத்திரம், இது மாத்திரம், இவர் மாத்திரம், இயேசு மாத்திரம். நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இயேசு மாத்திரம். காலங்கள் கடந்து வந்தது, கூட பிறந்தவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு பலரும் ஊழியத்தில் இருக்கிறார்கள், பலரையும் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தரை தான் நீ ஆராதிக்கிறாய். நீயும் உன் பிள்ளைகளும் உயர்த்தப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஏனென்றால் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பூமியின் அதிபதிகளோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர் உன் அருகில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நிச்சயமாய் நீ உயர்ந்திருப்பாய், நிச்சயமாய் உயர்வாய். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எங்களையும் பரிகாசம் பண்ணவங்கெல்லாம் உண்டு, கிரிட்டிசைஸ் பண்ணவங்கெல்லாம் உண்டு. இத்தனை வருஷம் ஆச்சு, உங்கள் அப்பா இன்னும் மனம் திரும்பலை, உங்கள் பிரச்சனை மாறலை, உங்கள் ஓட்டு வீடு மாறலை, உங்கள் கூரை வீடு மாறலை. இன்னைக்கு அதே நிறைய நாவுகள் சொல்லுது, அவர் அந்த வீடு வாங்கிட்டாரு, அவர் இந்த வீடு வாங்கிட்டாரு, அவர் லாட்ஜி வாங்கிட்டாரு, அவர் ரிசோர்ட்டு வாங்கிட்டாரு, அவர் காரு வாங்கிட்டார். வாய் அப்படியும் சொல்லு, இப்படியும் சொல்லும். கர்த்தர் புழுதியில் கிடக்கிற நம்மையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உங்களை உயர்த்துகிற கர்த்தர் மூணால் உயர்த்தி வைப்பார். ஒன்றும் இல்லைன்னா இவெல்லாம் ஒரு பைசாவுக்கு லாயக்கில்லம்பாங்க. ஒரு கொஞ்சம் பிஸ்னஸ் வளர்ந்து 1-2 கடையாச்சுன்னா இவன் எப்படித்தான் சம்பாதிச்சேன், எங்கே ஏமாத்தினான்னு தெரியலையம்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் எனக்கு தேவை இயேசு, எனக்கு தருகிறவர் இயேசு, என்னை அழைத்தவர் இயேசு, எனக்காய் மரித்தவர் இயேசு, என்னை உயர்த்துகிறவர் இயேசு, என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உயர்த்துகிறவர் இயேசுன்னு சொல்லி நீ ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். 18 வருடமாயும் ஆராதனை விடலை. அவள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாள், ஆராதித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் கர்த்தர் அவள் மேல் மனம் இறங்கினார். அந்த தேவன் இன்றைக்கு உன்மேல் மனம் இறங்குகிறார். இப்பொழுது உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த ஆராதனை முடியும் போது நீ ஒரு விடுதலையை காண்பாய். அந்த வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிட்டங்கப்பட்டிருக்கும். அந்த சாத்தானின் கட்டுகள் அழிந்து போயிருக்கும். நடக்காதவைகள் நடக்கும். அந்த கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவராய் உன் அருகிலே உலாவி கொண்டு இருக்கிறார். பூரண விசுவாசத்தோடு, உரைச்ச விசுவாசத்தோடு நீ கர்த்தரை ஆராதிப்பீர்களாக. கடைசி காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம், 38 வருஷம். முதல்ல ஒருத்தனை 24 வருஷம் ஆபிரகாமை பார்த்தோம். அடுத்து ஒரு ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடுள்ள உதிரப்போக்குள்ள ஸ்திரியை பார்த்தோம். அப்புறம் 18 வருஷம் பிசாசினால் கட்டப்பட்ட கூனியை பார்த்தோம். கடைசியா 38 வருஷம் ஒரு மனுஷன் இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-8 வரை, ஜான் சாப்டர் 5 verse 5 to 8, யோகனான் 5:5-8 வரைக்கும் நம்ம பார்ப்போமானால் அங்கே பெதஸ்தான் ஒரு குளம் இருந்தது எருசலேமில் ஒரு பக்கத்தில். அங்கே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தர், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து ரைஸ் அப், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் எழுந்து நடந்தான். அது சம்பவத்தை மட்டும் வாசிக்கலாம், நான் சொல்லி முடிக்கிறேன். എന്നാൽ 38 ആണ്ട് രോഗം പിടിച്ച് കിടന്നൊരു മനുഷ്യൻ അവിടെ ഉണ്ടായിരുന്നു. അവൻ കിടക്കുന്നത് യേശു കണ്ടു. ഇങ്ങനെ ഏറിയ കാലമായിരിക്കുന്നു എന്ന് അറിഞ്ഞ് നിനക്ക് സൗഖ്യമാക്കാൻ മനസ്സുണ്ടോ എന്ന് അവനോട് ചോദിച്ചു. രോഗി അവനോട്, യജമാനനെ, വെള്ളം കലക്കുമ്പോൾ എന്നെ കുളത്തിൽ ആക്കുവാൻ എനിക്ക് ആരുമില്ല, ഞാൻ തന്നെ ചെല്ലുമ്പോൾ മറ്റൊരുത്തൻ എനിക്ക് മുൻപായി ഇറങ്ങുന്നു എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. യേശു അവനോട്, എഴുന്നേറ്റ് നിന്റെ കിടക്ക എടുത്ത് നടക്ക എന്ന് പറഞ്ഞു. ഉടനെ ആ മനുഷ്യൻ സൗഖ്യമായി കിടക്ക எடுத்து நடന്നു. பிரைஸ் தி லார்ட். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எப்படி காத்து இருக்கணும், எப்படி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். இவன் எத்தனை வருஷங்க? 38 வருஷம். எத்தனை வருஷம்?
ஒரு குளத்தில் படுத்து கிடக்கிறாங்க. அங்கே உள்ள ஒரு பாரம்பரியப்படி அந்த குளத்தில் எப்போவாவது தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவாராம். கலக்கி முடித்த உடனே எவ்வாறுபட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அந்த குளத்தில் முதல்ல இறங்குறவன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. the first come will be first served மாதிரி முதல்ல இறங்குகிறவன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவான். இங்கே 38 வருஷமும் ஒருத்தன் கடந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு பாருங்க. 38 வருஷமும் எப்போவாவது தூதன் கலக்கிறான். இவன் இழுவி சப்பானி படுத்து கிடக்கிறான். அந்த ஊர்லேயும் படுத்து கிடக்கிறான். போய் இழி பக்கத்தில் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தன் துள்ளி குதிச்சு போயிடுறான். இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நினைச்சிடறான், திரும்ப தன்னுடைய பழைய ஸ்டேஜில் பெட்டில் வந்து படுத்துக்கிறான். அடுத்து கலக்கும்போது அங்கேருந்து போகிறான். இவர் விழுறதுக்குள்ளே இன்னொரு ஆள் வந்து அந்த குளத்தில் விழுந்துறான். அற்புதம் நடந்துருது. அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. என் வேதனையாக சொல்கிறான், எப்படி காத்திருக்கணும். நல்ல கவனிங்க. இந்த 38 வருஷமும் அவன் இருதயம் என்னெல்லாம் நினச்சிருக்கோன்னு யோசித்து பாருங்களேன். நீங்களே சொல்லு. 38 வருஷமாக வியாதியாக கிடக்கிறான். நடக்க முடியாமல் கிடக்கலாம். பேரலைட்டிக்காக கிடக்கிறான். 38 வருஷமாக அவன் என்ன நினச்சிருந்துருப்பான்? நான்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? இதுக்கு மேலே எனக்கு இந்த பாடு வேணுமா? 38 வருஷமாக அவன் இந்த இடத்துல குளிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. வஸ்திரத்தை எப்படி மாற்றினான்னு தெரில. அந்த பெட்டு என்ன சுமல் அடிக்கும்னு தெரில. யார் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் யாருடைய கண்கள் இவன் மேல் பட்டதோ இல்லையோ, இவன் வேதனையெல்லாம் ஒரு கண்கள் கண்டுகொண்டே இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நீ நிறைய பேர் பார்க்க முடியாத அளவுக்கு நீ ரகசியமாக கண்ணீர் வெடிக்கிற அநேகர் இங்கே இருக்கிறீங்க. வெளியே பார்க்கும்போது அநேகர் உங்களை சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு காரியமாக உங்களை அற்பமாக பார்க்குறாங்க. ஆனால் நீ அழுது கொண்டு இருக்கிறதை இயேசு அறிகிறார். உன் இருதயம் நொறுங்கி உள்ளார கண்ணீர் வெடிக்கிறதை கர்த்தர் காண்கிறார். உன்னால் சந்தோஷமாக நீ புசிக்க முடியல, நிம்மதியாக உனக்கு உறங்க முடியல. உன் பாடுகள், உன் வேதனைகளை அவர் அறிந்து இருக்கிறார். மகளே, ஒருத்தர் இவன் பக்கத்தில் வந்து எது சோறுகிறு கொடுத்தாங்களோ என்னமோ, ஆனால் இவர் வந்து கேட்டார், உனக்கு சுகம் வேணுமாப்பா? அவனை ஒன்று சொல்கிறான், ஐயா நான் போய்கிட்டே தான் இருக்கேன், நான் இறங்கி போகிறேன், ட்ரை பண்ணுறேன். அந்த குளம் கீழே ஆழமாக இருக்குது. ஸ்டெப்பாக போகிறதுக்கு முன்னால் வேற ஒருத்தன் முந்திடுறாயா, எனக்கு முதல்ல போக முடியலையா? பரவாயில்ல. அவர் சொன்னார், சரி பரவாயில்ல, நீ முயற்சி செய்து கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த 38 வருஷமும் அவன் சோர்ந்து போகலை. அந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போய் பிச்சை எடுக்கவும் போகலை, பிழைக்கவும் போகலை. அவன் உறுதியாய் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் அதே இடத்திலே அவன் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். சிரமிச்சு கொண்டே இருந்தோம். he tries again and again. 38 years he has been trying to. amen. முதல்ல போறதுக்கு நீங்களும் உங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தில் நானும் முதல் ஆளாக இருக்கணும். ஆராதனைக்கு முதல் ஆளாக இருக்கணும். ஜெபத்திற்கு முதல் ஆளாக இருக்கணும். ஊழியத்திற்கு ஃபஸ்ட் பர்சனாக இருக்கணும். பைபிள் படிக்கவா ஃபஸ்ட் பர்சனாக இருக்கணும். நான் முதல் ஆளாக ஒன்னாமத்தவளாய் எப்பொழுதும் இருப்பான் ஞான் சிரமிக்கும் தெய்வமே. ஒரே ஒரு பொருத்தனை மட்டும் பண்ணுங்க. கர்த்தாவே, நீ நான் பின்னால் போக மாட்டேன், நான் முதல் ஆளாக இருப்பேன், ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க விரும்புவேன். எந்த காரியத்தில் உமக்கு அடுத்த விஷயத்தில், உம்முடைய ஆராதனைக்கு அடுத்த விஷயத்தில், அன்றுவரே உம்முடைய சமூகத்தில் நான் நெருங்கி வருகிற விஷயத்தில் நான் முதல் ஆளாக இருப்பேன். ஆண்டவரே, எல்லாரும் போட்டுன்னு சொல்ல மாட்டேயா, நான் முதல் ஆளாக ஓடி வருவேன், முதல் ஆளாக ஜெபிப்பேன், முதல் ஆளாக வேதம் வாசிப்பேன், முதல் ஆளாக உம்முடைய ஊழியத்திற்கு என்ன செய்யணும், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னால் இயன்றதை செய்வேன் என்று சொல்லி நீ முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஏதாவது தேவனுக்காக, கர்த்தர் உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இதில் செய்கிறதெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். பிரைஸ் த லார்ட். ஆகினால இவன் சோர்ந்து போகலை, தளர்ந்து போகலை, விசுவாசத்தை விட்டுறல, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட் ஆளாக போக முடியல. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஃபஸ்ட் ஆளாக வந்துடுவீங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனை, பாடு, கஷ்டம், கண்ணீர் யாரும் பார்க்காம இருக்கலாம்.
இன்றைக்கு உங்கள் இருதயத்தை சிருஷ்டித்த கர்த்தர் உங்கள் இருதயத்தின் ஆழங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அதற்குரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எதிலிருந்து எழும்ப முடியவில்லையோ, எதிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட முடியவில்லையோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். எந்த வியாதியிலிருந்து கட்டவிழ்க்கப்படவில்லையோ, இன்றைக்கு கட்டவிழ்க்கிற கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். எந்த கடனிலிருந்து வெளியே வர முடியவில்லையோ, கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்கு இயேசு மனதுருகிற தேவன் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எக்ஸ்பெக்ட் a miracle right now. இந்த நாளிலே நீ ஒரு விடுதலையை எதிர்பார். ஆனால் இந்த 5 காரியங்களை மனதிலே வைத்துக் கொண்டிரு. நீ துதித்துக் கொண்டே போய்கொண்டிரு. அந்த அற்புதத்தை உன் வீட்டிலே காண்பாய். சில நாளைக்குள் காண்பாய். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். விடுதலையை கொடுக்கிறவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார்.